வணக்கம் நண்பர்களே. நீடாமங்கலத்தை சேர்ந்தவர் தான் ரமேஷ். இவர் வலங்கைமான் டாஸ்மாக் கடையில மது விற்பனையாளராக வேலை செஞ்சுட்டு வந்திருக்காரு. இவருடைய மனைவியின் பெயர் தான் நதியா. இந்த தம்பதிகளுக்கு 2 குழந்தைகள் இருக்காங்க. நதியாவுடைய மைத்துனருக்கு கடந்த 2016ஆம் ஆண்டு திருமணம் நடத்துறதுக்கான ஏற்பாடுகள் செஞ்சிருந்திருக்காங்க. ஸோ இதுக்காக அவருடைய திருமணத்தில் கலந்துக்கிறதுக்காக ரமேஷ் ட்ரெஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு அவரை பார்க்கறதுக்காக போயிருக்காரு. அப்படி அவர் ட்ரெஸ் எல்லாம் எடுத்துட்டு நார்த்தாங்குடி பக்கம் போயிட்டு இருக்கும்போது திடீர்னு எதிரே வந்த ஒரு இருசக்கர வாகனம் இவருடைய வாகனத்து மேல மோதிடுது. இதனால அவருக்கு காலில் எலும்பு முறிவு ஏற்படுது. ஸோ இதனால இவர் கடந்த 17/6/2016 அன்று திருவாரூர் அரசு மருத்துவமனையில் போய் அட்மிட் ஆறாரு. அங்க அவருக்கு சிகிச்சையில போதுமான திருப்தி இல்லை. உடனே அவரு தனக்கு தெரிந்த ஒரு ஆர்தோ டாக்டரான அன்சாரிக்கு போன் பண்ணி, நான் இந்த மாதிரி சாலையில வரும்போது எதிரே வந்த பைக் என் காலில் மோதிருச்சு. இதனால எனக்கு காலில் எலும்பு முறிவு ஏற்பட்டது. நான் திருவாரூர் அரசு மருத்துவமனையில் அட்மிட் ஆயிருக்கேன். எனக்கு இங்க திருப்தி இல்லை, ஒரு நல்ல ஹாஸ்பிட்டலா சொல்லுங்க அப்படின்னு சொல்லி எனக்கு தெரிந்த அன்சாரி அப்படிங்கிற ஆர்தோ டாக்டர் கிட்ட கேட்கிறாரு. உடனே அவர் இன்னொரு திருவாரூர் இருக்கக்கூடிய ஒரு தனியார் மருத்துவமனையை ரெக்கமெண்ட் பண்றாரு. அங்க போங்க, அங்க டாக்டர் சண்முகன் ஒருத்தர் இருப்பாரு, அவர் நல்லா பார்ப்பாரு, அவனை போய் பாருங்க அப்படின்னு சொல்றாரு. இவரும் சரின்னு சொல்லிட்டு நேரா அந்த தனியார் மருத்துவமனையில சிகிச்சைக்காக போறாரு. அங்க போன நேரம் அந்த டாக்டர் அந்த ஹாஸ்பிட்டல்ல இல்லை. அப்போ அங்க இருந்த செவிலியரான ராஜஸ்ரீ கிட்ட தான் இவர் போய் காட்டுறாரு. இந்த மாதிரி எனக்கு காலில் அடிபட்டு காயமா இருக்கு, எனக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. உடனே செவிலியர் போன் மூலமாக டாக்டரான சண்முகத்தை தொடர்பு கொண்டு இந்த மாதிரி விஷயத்த எல்லாமே சொல்றாங்க. 2 பேருமே போன்ல தான் பேசிட்டு இருக்காங்க. அப்போ டாக்டர் ரமேஷ் கிட்ட சொல்றாங்க, இன்னைக்கு என்னால வர முடியாது, உங்களுடைய ஸ்டேஜை பார்த்தா உங்களுக்கு ஆப்ரேஷன் பண்ணக்கூடிய ஸ்டேஜில் தான் இருக்கீங்க. நான் என்னால் நைட்டு வர முடியாது, நான் காலையில் உங்களுக்கு நான் ஆப்ரேஷன் பண்ணிடுறேன். ஸோ அது வரைக்கும் நர்ஸ் ஒரு இன்ஜெக்ஷன் போட சொல்கிறேன், அந்த இன்ஜெக்ஷன் போடுவாங்க அப்படின்னு சொன்னேன். சரின்னு சொல்லிட்டு ரமேஷும் சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் டாக்டர் வாட்ஸ்அப்பில் இந்த இன்ஜெக்ஷனை போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு செவிலியரான ராஜஸ்ரீக்கு மெசேஜ் அனுப்புறாரு. ராஜஸ்ரீயும் அதே மாதிரியே அவர் சொன்ன அந்த இன்ஜெக்ஷனை ரமேஷுக்கு போடுறாங்க. அவங்களுக்கு போட்ட ஒரு 5 நிமிஷத்துலேயே ரமேஷ் தன்னுடைய மனைவியான நதியா வளைச்சு, அவங்க இன்ஜெக்ஷன் போட்ட கொஞ்ச நேரத்தில் எனக்கு மூச்சு விட முடியல, எனக்கு ஏதோ மாதியா வருது அப்படின்னு சொல்லியிருக்காரு. என்னங்க எப்படி சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு உடனே என்ன பண்றாங்கன்னா, நதியா கீழ் ஃப்ளோர்ல இருக்கக்கூடிய அந்த செவிலியரை பார்க்கறதுக்காக வேகமா ஓடி அவங்கள கூட்டிட்டு திரும்ப மாடிக்கு போறாங்க. அங்க போன பார்த்தா அவரு பேச்சு மூச்சு இல்லாம சுயநினைவு இல்லாம கிடக்குறாரு. உடனே அந்த செவிலியர் டாக்டர் கிட்ட இன்ஃபார்ம் பண்றாங்க. டாக்டர் உடனே செக் பண்ணி பார்த்துட்டு அவர் இறந்துட்டாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு அதிர்ச்சியான செய்தியை சொல்றாங்க. அவங்க இன்ஜெக்ஷன் போட்ட 5 நிமிஷத்துலயே அவருக்குனால மூச்சு விட முடியல அப்படின்னு தன்னுடைய மனைவி கிட்ட சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் அந்த மனைவி டாக்டரை கூட்டிட்டு வரதுக்குள்ளே அவங்க இறந்து போயிட்டாங்க. இதனால அந்த தனியார் மருத்துவமனையுடைய அலட்சியத்தால தான் சேவை குறைபாடின் காரணமாக தான் ரமேஷ் இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி அவருடைய மனைவியான நதியா அந்த மருத்துவமனையில எனக்கு நஷ்டஈடு கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. எனக்கு 2 குழந்தைங்க இருக்கு, இனி எனக்கு வருமானமும் கிடையாது, இந்த 2 குழந்தையும் நம்ம வளர்க்கணும், அவங்கள படிக்க வைக்கணும், அவங்கள கட்டி கொடுக்கணும், எனக்கு இப்போ நிறைய இது இருக்கு, அதனால உங்களால முடிஞ்ச நஷ்டஈடு கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இது சம்பவம் 2016 நடந்திருக்கு. அப்போ அந்த டைம்ல அந்த மருத்துவ நிர்வாகம் நாங்கள் கொடுக்குறோம் அப்படிங்கிற மாதிரி நாட்களை இழுத்தடிச்சுட்டே இருந்திருக்காங்க. அவங்களும் இன்னைக்கு தருவாங்க நாளைக்கு தருவாங்க அப்படின்னு பார்த்துட்டே வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. நதியா எந்த விதமான நஷ்டம் கொடுத்த மாதிரி தெரியல. உடனே போயிட்டு ஒரு வக்கீலை போய் பார்க்குறாங்க. இந்த மாதிரி நான் அந்த ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணோன்னே அவங்க நான் இந்த ஃபீஸ்லாம் கட்ட சொன்னாங்க, இதெல்லாம் எடுக்க சொன்னாங்க அப்படின்னு சொல்லி அவங்க அட்மிட் பண்ணது அவங்க பில் எல்லாமே வச்சிருந்தாங்க. அதை எடுத்துக்கிட்டு போயிட்டு ஒரு அட்வொகேட் கிட்ட போய், இந்த மாதிரி நான் ஒரு தனியார் மருத்துவமனையில் என்னுடைய கணவரை கொண்டு நான் அட்மிட் பண்ணேன், ஆனால் அவங்க டாக்டர் யாரும் வரல, அவங்க ஃபோன் மூலமாகவே கான்டாக்ட் பண்ணி வாட்ஸ்அப்பில் இந்த இன்ஜெக்ஷன் போடுன்னு சொல்லி செவிலியர் ராஜேஸ்வரி கிட்ட டாக்டரான சண்முகம் சொன்னார். அவங்க சொன்னது மாதிரி அந்த இன்ஜெக்ஷனை போட்டு 5 நிமிஷத்தில் என்னுடைய கணவனுக்கு மூச்சு திணறல் ஏற்பட்டு அவர் என்னால் மூச்சு விடலன்னு சொன்னார். நான் அதுக்குள்ளே டாக்டர் நர்ஸை கூட்டிகிட்டு வரதுக்குள்ளே என்னுடைய கணவர் இறந்துட்டாரு, இப்போ எனக்கு 2 குழந்தையோட நான் அனாதையாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு நஷ்டஈடு வேணும் அப்படின்னு சொல்லி அந்த வக்கீலை போய் பார்க்குறாங்க. வக்கீல் இவங்க அட்மிட் பண்ண அந்த டீட்டெயில்ஸ் டாக்குமெண்ட்ஸ் எதுவுமே பார்த்துட்டு, கண்டிப்பாக நான் உங்களுக்கு நஷ்டஈடு வாங்கி தரமா அப்படின்னு சொல்லிட்டு திருவாரூர் மாவட்ட நுகர்வோர் குறை தீர்ப்பு ஆணையத்தில் கடந்த 2018ஆம் ஆண்டு ஒரு வழக்கு தொடர்றாரு. இந்த வழக்கில் அந்த மருத்துவமனை நிர்வாகம் உட்பட 4 பேரை எதிர் மனுதாரராக சேர்க்கிறாங்க. மருத்துவமனை நிர்வாகம், அப்புறம் அந்த டாக்டரு, அதுக்கப்புறம் அந்த நர்ஸ், இவங்க எல்லாத்தையுமே எதிர் மனுதாரராக சேர்க்கிறாரு. இந்த வழக்குடைய விசாரணையானது தலைவர் பார்த்தீங்கன்னா டி சேகர், உறுப்பினர் என் லட்சுமணன், இவங்க தலைமையில் இந்த வழக்கானது விசாரணை நடைபெறுகிறது. இந்த விசாரணை தற்போது நிறைவு பெற்று கடந்த செவ்வாய்க்கிழமை உத்தரவு பிறப்பிச்சிருக்காங்க. அதன்படி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ரமேஷுடைய இழப்பு அவருடைய குழந்தைகளின் வாழ்க்கையும் அந்த குடும்பத்துடைய வாழ்க்கையும் பாதிச்சிருக்கு. அதே மாதிரி புகார்தாரர் இப்போ வேறொரு திருமணம் செஞ்சுக்காம
கிட்டத்தட்ட வந்து 6 ஆண்டுகளாக வந்து இந்த விஷயத்துக்காக அவங்க போராடிட்டு இருந்திருக்காங்க. இதனால புகார்தாரர் வந்து ஒற்றை பெற்றோராக இந்த 2 குழந்தைகளையும் வளர்க்கக்கூடிய ஒரு மோசமான ஒரு நிலைக்கு வந்து தள்ளப்பட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு காரணமான அந்த மருத்துவமனையின் கண்டிப்பாக வந்து அந்த பெண்ணுக்கு நஷ்டஈடு கொடுக்கணும், இது மருத்துவமனையுடைய கவனமின்மையே காரணம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த புகார்தாரருடைய கணவனின் வருமான இழப்புக்காக மருத்துவமனைக்கு வந்து 19,20,000 ரூபாயை கொடுக்கணும். அது மட்டும் இல்ல, அந்த 2 குழந்தைகளுக்கும் தலா 10 லட்சம் வந்து அவங்களுக்கு வந்து கொடுக்கணும். அது போக அந்த புகார்தாரரான அந்த இறந்து போனவருடைய மனைவிக்கும் 10 லட்சம் ரூபாய் கொடுக்கணும். இது வந்து தனியார் மருத்துவமனை நிர்வாகமான எதிர்மனதாரரான 1 மற்றும் 2வது எதிர்மனதாரர் வந்து வழங்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதே போல 3வதா, அதாவது இந்த இன்ஜெக்ஷனை போடுங்க அப்படின்னு சொன்னாரு அந்த டாக்டரான சண்முகம், அவர் தான் வந்து 3வது எதிர்மனதாரர். அவருக்கு வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நீங்க அந்த 2 குழந்தைகளுக்கும் 10 லட்சம் ரூபாய் கொடுக்கணும், 2 குழந்தைகளுக்கும் தலா 10 லட்சம் ரூபாய் கொடுக்கணும். அதே மாதிரி அவருடைய மனைவி புகார்தாரருக்கும் நீங்க வந்து 10 லட்சம் ரூபாய் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி அந்த இன்ஜெக்ஷன் போட சொன்ன அலட்சியமாக ட்ரீட்மெண்ட் பார்த்த அந்த மருத்துவருக்கு வந்து உத்தரவிட்டிருக்காங்க. அவர் தான் 3வது எதிர்மனுதாரர். 4வது எதிர்மனுதாரரான அந்த செவிலியருக்கு வந்து நீங்க வந்து 1 ரூபாய் கொடுத்தா போதும், 1 ரூபாய் கொடுக்கணும், நீங்களும் வந்து நஷ்டஈடு கொடுக்கணும், 1 ரூபாய் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி மொத்தம் வந்து சேர்த்து 79,20,001 ரூபாயை வந்து இந்த 6 வருஷம் ஆச்சுல, இந்த 6 வருஷத்துக்கு 9% வட்டி போட்டு 1 மாச காலத்துக்குள்ளே நீங்க அந்த பெண்மணியான நதியா கிட்ட நீங்க கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு அதிரடியான ஒரு தீர்ப்பை வந்து திருவாரூர் கோர்ட் வந்து இப்போ அதிரடியான ஒரு உத்தரவை வந்து பிறப்பிச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட 6 ஆண்டுகளாக போராடி தற்போது இந்த பெண் வந்து இந்த வழக்குல வந்து வெற்றி பெற்றிருக்காங்க. இந்த பெண்ணை நீங்க பாராட்டணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு முடிந்த அளவுக்கு இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. இவரை போல கணவனை இழந்த மற்றொரு பெண் செய்த ஒரு நிகழ்ச்சியான சம்பவம் குறித்து தகவல் வெளியாயிருக்கு. அதாவது, நாம் செயல்படுத்தும் கனவு நம்முடையதாக மட்டும் இருக்க வேண்டும் என்பதில்லை. நம் பெற்றோர், உடன் பிறந்தோர், நம் பிள்ளைகள் என யாருடையதாகவும் இருக்கலாம். அப்படி திருப்பூரை சேர்ந்த லீலா ஜெகன் செய்து வரும் சேவைக்கு பின்னால் இருப்பது அவரின் அப்பாவின் கனவு என்றாலும் அந்த சேவைகளால் மட்டுமே தான் சந்தோஷமாக இருப்பதாகவும் கூறுகிறார். தினமும் குறைந்தபட்சம் 100 பேருக்காவது இலவச உணவு அளித்திட வேண்டும் என்பதில் தீவிரமாக இயங்கி வரும் லீலா கிட்டத்தட்ட 10 வருடங்களுக்கும் மேலாக ஆதரவற்றோர், தெரு ஓரத்தில் வசிப்பவர்கள், முதியோர் இல்லங்களில் உள்ளவர்கள், ஆதரவற்ற சிறுவர் சிறுமிகள் காப்பகத்தில் உள்ளவர்கள் என இவர்களின் யாருக்கேனும் சிலருக்கு தினமும் உணவளித்து வருகிறார். இதனாலேயே தன்னார்வலர்கள் மத்தியில் திருப்பூரின் அன்னலட்சுமி என்று அழைக்கப்படும் லீலாவிடம் பேசினோம். கணவனை இழந்ததுக்கு அப்புறம் உறவினர்களும் சுற்றமும் மறுமணம் செய்து கொள்ள சொல்லி வற்புறுத்தினாங்க. அதிலிருந்து என்னை விடுவிச்சுக்கிறதுக்காக அதுவரை சின்ன அளவில் செய்துட்டு இருந்த உணவு வழங்கும் சேவையை இன்னும் அதிகமாக செய்ய தொடங்கினேன். நான் எப்போதும் என்னை பிஸியாக வச்சுக்கவும் ஆரம்பித்தேன். அதுக்கப்புறமாக யாரும் என்னை மறுமணம் செய்து கொள்ள சொல்லி வற்புறுத்தலை. என் விருப்பம் செய்வதான்னு புரிஞ்சுக்கிட்டாங்க. என் அதிகபட்ச மன நிம்மதியும் சந்தோஷமும் மனுஷங்களோட ஒருவேளை பசியை போக்குறது தான் இருக்கு என்று திடமாக பேச ஆரம்பித்தார் 35 வயதாகும் லீலா ஜெகன். நான், தம்பி, அம்மா, அப்பான்னு சின்ன குடும்பம். வீட்டிலேயே தலையணை, மெத்தை போன்றவற்றை செய்து விற்பனை செய்தார் அப்பா. அப்பாவுக்கு சேவை செய்யும் எண்ணமும் நோக்கமும் நிறைய. ஆனால் பெரிய அளவில் செய்கிறதுக்கு போதுமான வருமானம் இல்லாததால் தினமும் கொஞ்சம் பேருக்காவது உணவு வழங்கி வந்தார். அவர் கூட நானும் போவேன். சமூகத்தின் மீதான அக்கறையும் நம்மால் முடிஞ்ச அளவுக்கு யாருக்காச்சும் உதவணும் என்கிற எண்ணமும் எனக்குள் தோன்றியது. 10ஆம் வகுப்பு வரை மட்டுமே என்னை படிக்க வச்சாங்க. அதுக்கு மேலே குடும்ப சூழ்நிலை காரணமாக படிக்க முடியலை. பின் திருமணம், குழந்தைகள்னு வாழ்க்கை போச்சு. இன்னொரு பக்கம் தொடர்ந்து நான் தினமும் சிலருக்காவது உணவு வழங்கி வந்தேன். டிராவல்ஸ் வச்சிருந்த என் கணவர் என்னை ஊக்கப்படுத்தினார். சில நாட்களில் வீட்டில் சமைக்கிற உணவை என்னால் பசியோடு இருக்கிறவங்கக்கிட்ட சேர்க்க முடியாமல் போகும்போது அவரே எடுத்துகிட்டு போய் கொடுப்பார். ஆனால் 5 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு விபத்தில் என் கணவர் இறந்துட்டார். எல்லோருமே மறுமணம் செய்ய சொன்னப்போ அதுவரை சின்ன அளவில் செஞ்சுக்கிட்டு வந்த உணவு வழங்கும் சேவையை இன்னும் விரிவாக செய்யவும் தொடங்கினேன். கணவரோட பென்ஷன் பணம் வாங்குறதுக்கு மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் போனேன். அப்போது மாவட்ட ஆட்சியராக இருந்தவர் எனக்கு வயசு குறைவாக இருப்பதை கருத்தில் கொண்டு மாவட்ட ஆட்சியகத்திலேயே பணியும் வழங்கினார். அதுக்கப்புறம் அலுவலக சேவை வேலை நேரம் தவிர்த்த நேரங்களில் காப்பகங்களுக்கு போக ஆரம்பித்தேன். உணவு மட்டும் கொடுக்காம அவங்க கூட நேரத்தையும் செலவிடுவேன். நாம் மட்டும் போகாமல் என்னுடைய பிள்ளைகளையும் அங்கு அழைச்சிட்டு போகவும் ஆரம்பித்தேன் என்று கூறும் லீலாவுக்கு 9ஆம் வகுப்பு படிக்கும் ஒரு மகனும் 6ஆம் வகுப்பு படிக்கும் ஒரு மகளும் உள்ளனர். என் சேவையை பார்த்து பலரும் என்னோட சேர்ந்து செயலாற்ற தொடங்கினாங்க. எங்கள் அப்பா நாம் செய்கிற உதவியை யார்கிட்டையும் சொல்லக்கூடாதுன்னு சொல்லுவார். எனக்கும் அதுவே பழகினதால் நான் உணவு வழங்குவதை யாருக்கும் கூறாமலும் தவிர்த்தேன். இதனால் என்னால் சிறிய அளவில் மட்டுமே செய்ய வர முடிஞ்சுது.
என் கூட வேலை பார்க்குறவங்க நண்பர்கள் எல்லாமே என் சேவைகள் குறித்து பதிவிட்டு உதவி கேட்க சொல்லி சொன்னாங்க. அதன் மூலமாக இன்னும் பல பேர் என்னோட சேர்ந்து ஆதரவற்றோருக்கு உதவ வாய்ப்பும் உண்டாகும்னு சொன்னாங்க. நானும் அதே போல் பதிவிட தொடங்கினேன். உதவிகள் நிறைய கிடைக்கவும் ஆரம்பிச்சது. நேரில் வந்து உதவிட முடியாதவங்க உணவளிக்க தேவையான நிதியை என்னிடம் நம்பி கொடுக்கவும் ஆரம்பித்தாங்க. கொரோனா காலத்தில் மிக அதிகமாக நிதி பெற்று அதிகமான சிறுவர் சிறுமிகள் காப்பத்துக்கும் முதியோர் இல்லத்துக்கும் தெருவோரங்களில் வசிப்பவர்களுக்கும் என்னால் ஒரு நாளைக்கு குறைந்தபட்சம் 300 பேர் வரை என்னால் கொடுக்க முடிஞ்சுது. அலுவலகம் நேரம் தவிர்த்து காலை மாலை நேரங்களில் உணவளித்து வந்தேன். இதனால் இவரை திருப்பூரின் அன்னலட்சுமி என அன்புடன் அழைக்கின்றனர் மக்கள். உணவு மட்டுமல்ல, இவர்களுக்கு தேவையான மளிகை பொருட்கள், மற்ற தேவைகள், படிப்பதற்கு தேவையான பொருட்கள் என அனைத்து உதவிகளையும் செய்து வருகிறார். இதற்காக தான் வாங்கும் 14,000 ரூபாய் சம்பளத்தில் 2,000 ரூபாயை சேவைகளுக்கு என ஒதுக்கி வைத்துக் கொள்கிறார். மேலும் உதவும் உள்ளங்களிடமிருந்து கிடைக்கப்பெறும் பண உதவியையும் இதற்காகவே பயன்படுத்தியும் கொள்கிறார். என் கனவு எங்கள் அப்பா கிட்ட இருந்து ஆரம்பமாச்சு. இப்போ அவர் என்னுடன் இல்லைனாலும் அவர் எண்ணத்தையும் செயலையும் நான் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு வர்றது எனக்கு நினைவாக இருக்குது. ஆதரவற்ற சிறுவர் சிறுமிகளை என் குழந்தைகளாகவும் முதியோர் இல்லங்களில் இருக்கும் முதியோர்களை என் பெற்றோராகவும் எண்ணி வாழ்ந்துட்டு வரேன். இதில் இருக்கும் மன நிம்மதிக்கு ஈடு இல்லை என்கிறார் லீலா. தற்போது தாய் வீட்டில் தன் அம்மா தம்பியுடன் வசித்து வரும் லீலாவுக்கு ஆதரவற்ற முதியோர் சிறுவர் சிறுமிகள் மனநலம் பாதிக்கப்பட்டோரென அனைவருக்குமான ஒரு அன்பு இல்லம் கட்ட வேண்டும் என்பதே எண்ணமாக இருக்கிறது. நிறைவேற அன்பு வாழ்த்துக்கள் லீலா என இந்த பதிவை நான் முடித்துக் கொள்கிறேன். இந்த வீடியோவை பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். முடிந்த அளவுக்கு இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற பல வீடியோக்களை பார்க்கணும் அப்படின்னு வச்சிங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் சிம்லையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். முடிந்த அளவுக்கு இந்த வீடியோ மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.